அங்க 605 நாள் நடந்த போராட்டத்துக்கு இவர் தான் போய் எல்லாமே பண்ணினாருன்னு சொல்லி இன்னைக்கு கிளப்பி விட்டு அது ஒரு பெரிய வீடியோ எல்லாம் போட்டு அதுல பெரிய கொடுமையினும் கொடுமை என்னன்னா டிபிஐஆர் அரசாங்கத்தினுடைய தமிழக அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு அமைப்பு அதுல இருந்து வெளியே வரக்கூடிய எல்லா விளம்பரங்கள் எல்லாமே வந்து ஆத்தன்டிக்கா இருக்கும், உண்மையா இருக்கும். அந்த இதுல இருந்து இன்னைக்கு வந்து வெளியிட்டு இவருக்கு அங்க இருந்து கூப்பிட்டாங்க, இங்க இருந்து இவரு போனாரு, அங்க போய் பேசினாரு, அங்க பேசினதுல மலையாளமே தெரியும். ஈவே ராமசாமி நாயகருக்கு மலையாளமே தெரியும். தமிழை விட்டு அவருக்கு வேற எதுவும் தெரியாது. வேணா கன்னடம் தெரியும், ஏன்னா தாய்மொழி. மற்றபடி வேற எதுவுமே தெரியாது. இவர் அங்கே போய் பேசினாரா, அங்கே உள்ள மக்கள் அப்போ அங்கே கிராமந்தோறும் போன அந்த நாராயண குருவினுடைய சீடர்கள் எல்லாம் மனுஷனே கிடையாதா? அவங்க அந்த போராட்டத்தை வலுப்பெற செய்யலையா? மகாத்மா காந்தியே நேரடியாக அங்கே போய் கலந்துக்கிட்டார் அந்த போராட்டங்கள்ல. பின்னாடி அவர் எதுக்கு வெளியே வந்தாரு? ஏதோ வட்டமேசை மாநாடுன்னு ஏதோ ஒன்றுக்கு டெல்லி கூப்பிடுவாங்க. இவருக்கு ஒன்லி தமிழ் கன்னடம் தவிர வேற மொழி தெரியாது. தெலுங்கு தெரியும், அங்கே போனால் ஹிந்தியில் பேசணும் அல்லது இங்கிலீஷில் பேசணும், ரெண்டும் தெரியாது. அதனால தான் இவருக்கு கீழே இருந்த ஜூனியரை வந்து ப்ரொமோ பண்ணி தலைவராக ஆக்கி விட்டாங்க.